ஒரே மாதிரியான பிஸ்கெட் பண்ணி போர் அடிச்சிருச்சுன்னா, உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸுக்கும் இந்த ஹைட் அண்ட் சீக் பிஸ்கெட் பிடிக்கும்னா, நீங்களும் இதை மறக்காமல் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சாஃப்டாக, நல்லா பிஸ்கெட் மொறு மொறுன்னு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். சாக்லேட் ஃப்ளேவரோட ட்ரை பண்ணி பாருங்கள். 250 கிராம் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க. பேக்கிங் சோடா வந்து நல்லா எல்லா மாவுலேயும் இருக்க மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா நான் வந்து 225 கிராம் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட்னஸை பொறுத்துட்டு உங்களோட நாட்டு சர்க்கரையோட அளவை கொஞ்சம் கூடவோ குறைவோ வந்து சேர்த்திக்கோங்க. இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டிகள் இல்லாமல் இந்த மாதிரி கையால் நல்லா உதுத்து விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது கூடவே 1 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் எடுத்துக்கோங்க. அதாவது இது ஒரு 50லேருந்து 70 கிராம் அளவுக்கு இருக்கும். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ளேவருக்கு உங்களுக்கு பிடிக்கும்னா காஃபி பவுடர் எடுத்துக்கோங்க. இதோட டேஸ்ட்டை ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து சலித்து எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து இதில் நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கனால கட்டிகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை நம்ம வந்து நல்லா சலிச்சுட்டு அதுக்கப்புறமா மீதி இருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸையும் சேர்த்திக்கலாம். இப்போ ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதை வந்து இப்போ சேர்த்திட்டு இப்போ இந்த நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச ட்ரை இன்க்ரீடியன்ஸோடு நம்ம இதை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் பட்டரை உருக்கி கூட சேர்த்திக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்படி பிடிச்சா பிடிக்க வரணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இது கூட கொஞ்சமாக தண்ணி தெளித்து நீங்கள் வந்து நல்லா வந்து பிசைஞ்சிக்கோங்க. ஏன்னா ப்ரௌன் சுகர் இருக்கனால நல்லா கெட்டியாகும். அதனால் நீங்கள் வந்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நல்லா உருட்டிட்டு கீழே ஒரு பட்டர் ஷீட்டோ இல்லை நீங்கள் பிளேட் இருந்தால் கூட பிளேட்லேயே வச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி சப்பாத்தி மாவு தேய்க்கிற மாதிரி இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கு நம்ம இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓரங்கள் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் இதுக்கு டிசைன் பண்ணுறதுக்காக உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஸ்டிக் இருந்தால் இந்த மாதிரி நம்ம ஒரு டிசைன் போட்டுக்கலாம். ஸ்டிக் இல்லைனா கூட ஸ்கேல் வச்சு கத்தியால் லைட்டாக கோடு போட்ட மாதிரி டிசைன் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஸ்கொயர் ஷேப்புக்கு தான் கட் பண்ணி எடுக்கிறேன். உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸுக்கும் ஸ்நாக்ஸுக்கு நீங்கள் ஹெல்த்தியாக கொடுத்து விட்ற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பிஸ்கெட்டில் ஒரு ஹெல்த்தியான பிஸ்கெட். ஏன்னா ஆயிலோ பாலோ அந்தளவுக்கு நம்ம ஆட் பண்ணல, பட்டரும் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவனில் வைக்கிற ட்ரேயில் நம்ம இந்த மாதிரி எடுத்து மாற்றி மறுபடியும் ட்ரேக்கு வச்சுக்கோங்க. ட்ரேயில் பட்டர் ஷீட் இருந்தால் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் லைட்டாக எண்ணெயோ நெய்யோ கூட தடவிக்கலாம். அவனை வந்து 180 டிகிரியில் 10 மினிட்ஸுக்கு ப்ரீஹீட் பண்ணிடுங்க. இப்போ இதுக்கு மேலே தேவைப்பட்டால் வந்து சாக்கோ சிப்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. வேணான்னா அப்படியே கூட ஆட் பண்ணிக்கலாம். அவன் 10 மினிட்ஸ் வந்து ப்ரீஹீட் ஆனதுக்கப்புறமா 170 டிகிரிக்கு மாற்றி வச்சுட்டு 20 மினிட்ஸுக்கு கரெக்டாக பேக் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான ஹைட் அண்ட் சீக் பிஸ்கெட் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சோம். ஃபஸ்ட்டு நீங்கள் எடுக்கும்போது லைட்டாக வந்து அந்த கிறிஸ்பினஸ் இருக்காது. நல்லா ஆற வச்சுருங்க. ஒரு மணி நேரத்துக்கு நல்லா ஆற வச்சிட்டிங்கன்னா ஹைட் அண்ட் சீக் பிஸ்கெட் சூப்பராக வந்துடும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம பாசிட்டிவ் ட்ரெண்ட்ஸ் இந்தியன் சேனல் ரெசிபிஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க.